கிறிஸ்தவ இன்றைய நற்செய்தி அபாண்டமான சொல்லை ஏற்றுக்கொள்ளாயாக. யாத்ராகமம் 23வது அதிகாரம் 1 வசனம். அபாண்டமான சொல்லை ஏற்றுக்கொள்ளாயாக, கொடுமையில சாட்சிக்காரனாயிருக்க ஆகாதவனோட களவாயாக. அதாவது நம்மளுக்கு பிடிக்கலங்கிறதுக்காக ஒருத்தரை பற்றி இன்னொருத்தங்க தப்பா சொல்றாங்க அப்படின்னா நம்ம அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதாவது யாரை குறித்து ஒருத்தங்க தவறாக சொல்கிறாங்க, அபாண்டமாக சொல்கிறாங்கன்னா நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதுக்கு மாறா நம்மளுக்கு பிடிக்காதவங்களை ஒருத்தவங்க குற்றப்படுத்தும் போது அதை ரசிக்கக்கூடாது, அவங்களை குறித்து தப்பாக சொல்லும் போது. அதனால அபாண்டமான சொல்லி நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது. 2வது, கொடுமையில் சாட்சிக்காரனாக இருக்க ஆகாதவனுடைய களவாயாக. நாபோத் திராட்சை தோட்டத்தை எடுத்துக்கொள்ளணுங்கிறதுக்காக எசபேல் ஒரு கூட்ட மக்களை ஆயத்தப்படுத்தினா, பேலியாளின் மக்களை. அவங்க பொய் சாட்சி சொன்னாங்க. அப்போ என்னன்னா, எசபேல் அதிகாரத்தில் இருக்காங்கங்கிறதுக்காக அவங்களுக்கு எல்லாமே சாதகமாக நம்ம செய்யக்கூடாது. அதாவது பேலியால் அவங்களுக்கு பொய் சாட்சி சொல்லி நாபோத்துக்கு விரோதமாக அவங்க சொன்னாங்க. இப்படிப்பட்ட காரியம் நம்ம வாழ்க்கையிலும் காணப்படக்கூடாது. ஒருத்தங்க பிடிச்சிருக்கோ இல்லையா அது முக்கியம் இல்லை. நம்மளுக்கு மேலதிகாரி எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, நம்ம மற்றவங்களுக்கு விரோதமாக பொய் சாட்சியோ தவறான சாட்சியோ சொல்ல நம்ம ஏற்படவே கூடாது. அதனால அபாண்டமான சொல்ல ஏற்றுக்கொள்ளாதிருங்கள். ஆகாதவர்களுடைய தயவு செஞ்சு கலக்காதீங்க. கர்த்தருக்கு ஒருத்தங்க பயப்படலையே, அவங்களை விட்டு விலகுறது ரொம்ப நல்லது. இதுதான் இன்றைய நற்செய்தி. உங்களுக்கு மட்டும் உண்டாகட்டும்.